அமெரிக்கா ஈரானை தாக்குமா அப்படின்னு கேட்டால், ஈரானை தாக்கக்கூடிய எல்லா சிக்னல்களையும் அமெரிக்கா கொடுத்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்க ஏஜென்சிகள் பரபரப்பான சில விஷயங்களை வெளியில் விட்டுருக்கார்கள். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஈரானை தாக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் தயார். எந்தெந்த வழிகளெல்லாம் தாக்க போகிறோம், எப்பேற்பட்ட திட்டங்கள் கையில் இருக்குது, எவ்வளவு வெற்றி சதவீதம் இருக்குது அப்படின்னு அம்புட்டையும் கொண்டு போய் ட்ரம்ப்போட டேபிளில் வச்சுட்டாங்களாமா. ட்ரம்ப்பு எப்போ வேணாலும் அதை எடுத்து பார்ப்பார், உத்தரவுகள் கொடுப்பார். இங்கே ஹைலைட்டே என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அதை எடுத்து பார்க்காமே உத்தரவு கொடுப்பார். அவர் அப்பேற்பட்ட ஆள். இவனுங்க ஒரு 10 விஷயம் சொன்னால் அவர் ஒரு 11வது விஷயத்தை சொல்லி இந்த டைரெக்ஷனில் போ அப்படின்னு வழிகாட்டக்கூடிய ஆள். சரி, அவர் வழிகாட்டுறது தான் யாரும் கணிக்க முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது, கடக்கட்டும் ஒரு பக்கம். இவர்கள் என்ன கொடுத்துருக்கார்கள், ஏறக்குறைய அமெரிக்காவோட டைரக்ஷன் அப்படிங்கிறது ஈரானை அழிக்க போகுது. அதில் தப்புமா ஈரான் அப்படிங்கிறலாம் அடுத்த கட்ட விஷயத்தில் பார்த்துக்கலாம். அமெரிக்கா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறலாம். ஏன் அப்படின்னா, கடந்த காலங்களில் போய் ஈரானோட அணு உலைகளை அடித்து துவைச்சி தம்சம் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்பி போனாங்க. அதிநவீன குண்டு வீச்சு விமானத்தை எடுத்துகிட்டு போனாங்க. கடைசியில் இல்லை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஒன்றுமே ஆகலை அப்படின்ட்டாங்க. ஈரானை பொறுத்தவரை 7 ரூம் அடித்து உடைக்கிறேன்னு வந்துட்டு கதவை உரசி விட்டு போயிருக்கடா, கதவை பெயிண்ட்டை தான்டா சுரண்டி எடுத்து போயிருக்க அப்படின்ட்டாங்க. கதவை கூட நீ உடைக்கலன்ட்டாங்க. காரணம் அதோட மலை. அந்த மலைகளை உடச்சி எரியறக்கு பங்கர் பஸ்டர் குண்டுகளாலேயே முடியலை அப்படின்னு சொல்லி அப்புறமா ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் சேதாரம் தான். இதிலேருந்து ஈரான் வெளியில் வர ரொம்ப நாட்கள் ஆகும் அப்படின்னாங்க. கடைசியில் ஒரு வழியாக போங்கடா, உங்கள் பஞ்சாயத்தை நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு உலகம் வெளியில் வந்துருச்சு அந்த விஷயத்தை விட்டு. அப்போ இப்போ மட்டும் பங்கர் பஸ்டர் குண்டு அப்டேட் பண்ணிட்டாங்களா, ஒருவேளை மலையவே தகர்க்கிற அளவுக்கு எதுவும் பண்ண போகிறாங்களா, இல்லை அணு ஆயுதத்தையே கொண்டு போய் போட போகிறாங்களா அப்படின்னு பல விஷயம் தோணும்ல. ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதாம்மா. அதுக்கு பதிலாக 3 ஆப்ஷன்கள் கையில் வச்சுருக்கார்கள். ஒன்று என்ன அப்படின்னா, அந்த மலையை போய் திருப்பி தாக்குறது, வெற்றி தோல்வியெல்லாம் அடுத்து, ஆனால் பெரிய அளவு ஒரு தாக்குதல். அது பேரளவுக்கு தான். எது, ஈரானை திசை திருப்புறக்கு. என்னடா மெயின் டார்கெட்டே திசை திருப்பினா அப்போ மெயின் டார்கெட் என்னடா அப்படின்னு கேட்டால், மெயின் டார்கெட் அலி கமேனி தான். அவர் மட்டும் கிடையாது, அவருக்கு அடுத்த இடத்துல உள்ள ஆட்கள், அடுத்த இடத்துல உள்ள ஆட்கள், அடுத்த இடத்துல உள்ள ஆட்கள் அப்படின்னு அத்தனை வரையும் ஈரானுக்குள்ளே குறி வச்சு ஒரு பெரும் தாக்குதல். ஏடா எல்லா பேரும் ஓடி போய் ஒழிஞ்சிருப்பாங்களே அப்படின்னு கேட்டால், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுன்னு சில விஷயங்கள் வச்சுருக்கார்கள். அந்த இடம் தான் சந்தேகப்பட்டு பெரிய அளவில் குண்டு வீச்சுக்குள்ளே கொண்டு வர போகிறார்கள். இது ஈரானோட அரசு தலைமையை அடியோடு தகர்த்தெறியறக்கான ஒரு விஷயம். இதிலேருந்து தப்பிச்சு பொழைச்சி வரக்கூடிய ரிப்போர்ட்டெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம். இதே மாதிரி இராணுவ தலைமையும் குறிவை. ஏற்கனவே இதில் குறி வச்சு வெற்றி கண்டிருக்காங்க. அதே ஃபார்மெட்டில் குறி வச்சு அடுத்த இராணுவ தலைமைகளையும் அசைச்சு பார்த்துரு அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்ததாக முக்கியமான விஷயம், இந்த ரெண்டும் நடக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் ஈரானோட 1 டசன் ப்ராக்சிகளோட தலைவர்களை குறி வைக்காத, அது வேஸ்ட்டு. அவனுங்க அங்கேருந்து கட்டாய ராக்கெட் தாக்குதல் நம்ம மேலே ஈடுபடுவாங்க. அந்த சைட்டுகளை குறிவை. அந்த சைட்டுகளை குறி வச்சு எவ்வளவு தூரம் தகர்க்க முடியுமோ தகர்த்துரு அப்படிங்கிற மாதிரி 3 ரிப்போர்ட்டுகள் இப்போ கையில் இருக்குது. இதுதான், அதாவது பல ரிப்போர்ட்டுகள் இருக்குது. இந்த 3 டைரக்ஷனில் நோக்கி போகிறார்கள். ஈரானை திசை திருப்புறக்கு ஈரானோட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு நம்பக்கூடிய மலைகளில் ஒரு தாக்குதல், டம்மி தாக்குதலோ ஆக்ரோஷமான தாக்குதலோ. ஆனால் மெயின் டார்கெட் அப்படிங்கிறது இந்த 3 இடங்களை குறிவைங்கன்னு இருக்காங்க. இந்த ப்ராக்சிகளை கை வைக்கிறது மூலிமா பதிலுக்கு ஈரானோட ப்ராக்சிகள் தாக்குதலில் இருந்து அமெரிக்க பேஸ்களை காப்பாற்றிடலாம். அடுத்த கட்டமாக இராணுவ தலைமைகள் மீது இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ஈரானோட இராணுவத்தோட வலிமையை அசைச்சு பார்த்துரும், நம்பிக்கையை அசைச்சு பார்த்துரும். அதுக்கடுத்து ஈரானோட அரசு தலைமை மேலே நடக்கக்கூடிய தாக்குதல் ஈரானில் நிலையற்ற தன்மையை இமீடியட்டாக கொண்டு வந்துடும். அப்படி கொண்டு வந்ததுக்கு அந்த காலகட்டம், அந்த 24 நேரத்துக்குள்ளே கிரவுண்டில் மக்களை சிதறடித்து ஈரானோட தலைமையை கைப்பற்றுறதுக்கான வேலைகளையும் இறங்கிடணும் அப்படிங்கிறது தான். இதில் பர்சன்டேஜ் கரெக்டாக ஃபிட் ஆகுமா அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காராம்மா. காரணம், இராணுவத்தோட வலிமையும் அந்த பர்டிகுலர் மைலேஜை அச்சீவ் பண்ணிடணும். அதுக்கடுத்து களத்தில் ஓடி போய் தலைமையை கைப்பற்றக்கூடிய லெவலில் மக்கள் புரட்சி சின்ட்ரனைஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறதுல தான் இப்போ அமெரிக்காவோட சந்தேக பார்வையே இருக்குது, ட்ரம்ப்போட சந்தேக பார்வையும் இருக்குது. இது மட்டும் பக்காவாக வந்துடும் அப்படின்னு யாரோ ஒரு அதிகாரி
உறுதி கொடுத்தார் அப்படின்னா ட்ரம்ப் களத்தில் இறங்குவார் அப்படின்னு இப்போதைக்கு செய்திகள் சொல்லுது. அப்படி ட்ரம்ப் இறங்கும்போது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக அந்த நேரங்களில் பார்த்துக்கலாம். ட்ரம்ப் இறங்குவார் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு இறங்கலாம், இல்லை அதிகாலையில் இறங்கலாம். ஈரான் அமெரிக்கா யுத்தம் வந்தே தீருமாட்டுக்கு வராதுன்னு நினச்சோம், வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.